Hello guys, welcome to Sandquist channel. Our today's topic is Mending Wall, which was written by Robert Frost. அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ராபர்ட் லீ ஃப்ரோஸ்ட் அண்ட் அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1874 கலிஃபோர்னியா அப்படிங்கிற இடத்துல அமெரிக்காவில் பிறந்தார். அண்ட் இறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1963. அவரோட ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்த்தோன்னா த ரோட் நாட் டேக்கன், ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், பர்ச்சஸ், ஃபயர் அண்ட் ஐஸ், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், அண்ட் ஆல்சோ ஹீ ரிசீவ்ட் 4-time Pulitzer Prize for his poetry. And he served as poet laureate for some times, and he got the chance to recite his poem The Gift outright. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கெனடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் இருக்காரு. அவர் பிரசிடெண்ட்டாக போகிறதுக்கு அந்த இனாக்ரேஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இனாக்ரேஷனில் ஹி காட் த சான்ஸ் டு ரிசைட் ஹிஸ் போம் பிகாஸ் ஹி காட் சம் க்ளோஸ் அசோசியேஷன் வித் ஜான் எஃப் கெனடி. வித் திஸ் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் வில் மூவ் ஆன் டு த போம். உங்களுக்கு டீட்டெயில்டான இன்ட்ரடக்ஷன் வேணும் அப்படின்னா பர்ச்சஸ் அந்த போய்ட்ரியோட வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு டீட்டெயில் இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும். This particular work, Mending Wall, was published in the year 1914. இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கில் தான் பப்ளிஷ் ஆகுது. பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் பாஸ்டன். இட் ஹேஸ் 46 lines and there is no break. உங்களுக்கு ஸ்டான்ஸா வைஸ் கொடுக்காம ஒரு கண்டினியூஸாக தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் இட் வாஸ் ரிட்டன் இன் blank verse. blank verse என்ன தெரியும்னு நினைக்கிறேன், அன்ரிதம்டு இயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருப்பாங்க, விச் மீன்ஸ் உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த வேர்ட் இருக்கும் இல்லையா, ரைமிங் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு blank verse அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ there is no rhyme scheme. This poem is written in first person, so we can just assume that the speaker of the poem is poet himself. Famous line from this poem is good fences make good neighbors. ஒரு நல்ல நெய்பர்ஹுட் உங்களுக்கு வேணும்னா ஒரு வால் இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணக்கூடிய லைன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் there is another line that is something there is that doesn't love a wall. நெக்ஸ்ட் poem லைன்ஸ்குள்ளே போவோம். Something there is that doesn't love a wall, that sends the frozen ground swell under it and spills the upper boulders in the sun and makes gaps even two can pass abreast. ஸ்டார்ட் பண்ணும்போதே மிஸ்டீரியஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் லவ் அ வால் அப்படிங்கிற மாதிரி, யாரோ ஒருத்தருக்கோ இல்லை ஏதோ ஒன்றுக்கோ வந்துட்டு அங்கே வால் இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வால் விழுகிறதுக்கான ரீசன்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறது வந்து மேபி பிகாஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்காக அவர் கொடுக்குற ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த வால் பக்கத்தில் தண்ணி போயிட்டுருக்கும் இல்லையா, அது வந்து வின்டர் சீசனில் என்ன ஆகும், ஃப்ரீஸ் ஆகிரும். நம்ம ஊர் கிளைமேட் கண்டிஷனுக்கு அந்த மாதிரி ஆகுது, பட் அமெரிக்காவில் அந்த மாதிரி ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகும்போது இப்போ தண்ணியாக போயிட்டுருக்கும்போது இடம் கம்மியாக தான் பிடிக்கும், பட் அது ஐஸ் ஆகும்போது அந்த இடம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒருவேளை அந்த வால் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை வந்து புஷ் பண்ணுது போல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப்டர் வின்டர் பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து சன் படும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பவுல்டர்ஸ் அப்படிங்கிறது ராக் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஸ்பில் ஆகுது. ஸ்பில் மீன்ஸ் எல்லா பக்கம் விழுகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மேபி பிகாஸ் ஆஃப் தட் நேச்சர் அந்த வால் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விழுகிறதுனால 2 பேர் போகிற அளவுக்கு அதில் கேப் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். த ஒர்க் ஆஃப் ஹண்டர்ஸ் இஸ் another thing. I have come after them and made repair, where they have left not one stone on a stone, but they would have the rabbit out of hiding, to please the helping dogs, the gaps I mean. இந்த லைன்ஸில் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தோன்னா, அப்பார்ட் ஃப்ரம் நேச்சர் எனக்கு வந்துட்டு இன்னொருத்தர் மேலேயும் டவுட் இருக்குது. யாருன்னா ஹண்டர்ஸ். ஸோ அந்த ஹண்டர் தான் வந்து இந்த வாலை டெஸ்ட்ராய் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, டு ப்ளீஸ் த ஹெல்பிங் டாக் அப்படிங்கும்போது, ஹெல்பிங் டாக்ஸ் அப்படின்னா பார்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக் வந்து எதை பார்த்து பார்க் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ஹண்டர் வந்து அவரோட டாகோட வந்து ரேபிட்டை ஹண்ட் பண்ணுறதுக்காக வராரு. அந்த ரேபிட் வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் போய் ஒளிஞ்சிக்குச்சு, அதை வந்து காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதை பார்த்துட்டு அந்த டாக் பார்க் பண்ணுறதுனால அந்த டாக் தொடர்ந்து ஹண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹண்டர் எடுத்து போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டாக்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக டு ஹண்ட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து அந்த ஹண்டர் எடுத்து போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த லைன்ஸில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் லைன்ஸ். நோ ஒன் ஹேஸ் சீன் தெம் மேட் ஆர் ஹியர்ட் தெம் மேட், பட் அட் ஸ்ப்ரிங் மெண்டிங் டைம் வி ஃபைண்ட் தெம் தேர். ஸோ இந்த லைன்ஸில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் யாருமே வந்து யார் அந்த கேப்பை க்ரியேட் பண்ணுறாங்க, யார் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க, எப்போ இது நடக்குது, இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் பார்த்தது கிடையாது. ஸ்டோன்ஸை யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்ததில்ல, எப்போ இது நடக்குதுன்னு நாங்கள் பார்த்ததில்ல. பட் எவ்ரி ஸ்ப்ரிங் சீசன் வந்து நானும் என்னோட நெய்பரும் வந்து இது ஒரு ரீச்சுவல்ஸாகவே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஸ்ப்ரிங் சீசன்லேயும் வந்து அந்த வாலை வந்து திரும்ப மெண்ட் பண்ணுவோம். மெண்டிங் அப்படின்னாவே வந்து ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நாங்கள் எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி வாலை வந்து ரிப்பேர் பண்ணுறது எங்களோட வேலை. ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு 2 பேரும் என் சைடு இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து நான் வைப்பேன், அவருடைய சைடு இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து அவர் வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ். ஐ லெட் மை நெய்பர் நோ பியாண்ட் த ஹில் அண்ட் ஆன் அ டே வி மீட் டு வாக் த லைன் அண்ட் செட் த வால் பிட்வீன் அஸ் ஒன்ஸ் அகேன் வி கீப் த வால் பிட்வீன் அஸ் as we go.
ஸோ இந்த லைன்ஸில் வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்பீக்கர் தான் வந்து அந்த நெய்பர் கூட பேச ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? பேசிக்கலி வால் அப்படிங்கிறதே வந்துட்டு என்னது 2 பேத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கு. இந்த போமோட தீமும் அதுதான். 2 பேருக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம 2 பேரும் எப்படி செப்பரேட்டா இருக்காங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான். ஸோ த்ரூ தீஸ் லைன்ஸ் நமக்கு என்ன புரிய வருதுன்னா, அந்த நெய்பர் வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரி இருக்காரு. இவர் வந்து பேச ட்ரை பண்ணுற மாதிரி வந்து அட்லீஸ்ட் அந்த வாலை மென் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக அப்படியாவது அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. தட்ஸ் வை ஹீ இஸ் காலிங். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நெய்பருக்கும் தெரியும் அந்த வாலில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு. பட் இவர் வந்து பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும் இல்லையா? அதுக்காக வந்து அவரை கூப்பிட்ற மாதிரி நமக்கு தெரியுது. அண்ட் அவர் வந்து அந்த நெய்பர் வந்து கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு இந்த வால் மென் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவங்கவுங்களுடைய வால் சைடு மட்டும்தான் நடந்து போகிறாங்க. அந்த மாதிரி நடந்து போயிட்டு 2 பேரும் அந்த வால் இருக்க பக்கத்தில் விழுந்திருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி செட் பண்ணுறாங்க. ஒன் மோர் திங் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெய்பருடைய ஸ்பெல்லிங் பாருங்கள். ஸோ இது வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனால NEIGHBOR தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. BOUR அப்படிங்கும்போது அது பிரிட்டிஷ் லிட்ரேச்சராக இருக்கும். ஸோ த்ரூ திஸ் வேர்ட் we can just come to the conclusion that it is American literature இல்லையா? Next lines. To each the boulders that have fallen to each, and some are lows and some so nearly balls. We have to use a spell to make them balance. Stay where you are until our backs are turned. ஸோ இந்த லைன்ஸில் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வால் இருந்து விழுந்திருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா? அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சிலது வந்துட்டு லோவ்ஸுங்கிறது என்னது? பிரெட். அந்த பிரெட் மாதிரி கொஞ்சம் சிலது வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்குது, சிலது வந்து பால்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்டோன்ஸோட ஷேப்ஸே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது என்னென்னா விழுந்து எடுத்து திரும்ப வைக்கும்போது அந்த ஸ்டோன்ஸோட ஷேப்ஸே வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறாரு. அந்த மாதிரி விழுந்து எடுத்து வைக்கிறதுனால அந்த ஷேப்ஸ் மாறி இருக்குது. அண்ட் ஒரு இடத்துல நிற்க வைக்கணும் அப்படின்னா ஸ்பெல்ங்கிறது மேஜிக். எனக்கு வந்து மேஜிக் தான் தேவைப்படும் போல். எங்களுக்கு வந்து அந்த மேஜிக் சொன்னால் தான் அந்த ஸ்டோன்ஸை வந்து பேலன்ஸே பண்ண வைக்க முடியும் போல். அந்த மாதிரி வந்து இந்த ஸ்டோன்ஸோட ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் லைன்ஸ். We wear our fingers rough with handling them. Oh, just another kind of outdoor game. One on a side, it comes to little more. இந்த லைன்ஸில் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்டோன்ஸை ஹேண்டில் பண்ணி அவங்க 2 பேரோட கை வந்து ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு. இருந்தாலுமே ஸ்டில் அவர் ஸ்பீக்கர் இஸ் என்ஜாயிங் திஸ் ப்ராசஸ் இல்லையா? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது கைண்ட் ஆஃப் ஒரு அவுட்டோர் கேம் மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் லோன்லினஸ் வந்து ஒரு மனுஷனை வந்து வால் மென் பண்ணுறது கூட அவுட்டோர் கேம் மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது இல்லையா? ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதில்ல, பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, இந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். அண்ட் நிறைய பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம படிக்கணும், இல்லை ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும், யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கோமே ஒழிய நமக்கு வந்து பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது கூட ஒரு ப்ரொடக்டிவான ஒரு வேலை தான். நம்ம சோஷியலைஸ் ஆகிறதுங்கிறது வே மோர் இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அதை நம்ம எல்லாருமே இன்றைக்கி மறந்து போயிருக்கோம். அதை ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு போம் தான் இது. நெக்ஸ்ட் லைன்ஸ். He is all pine and I am apple orchard. My apple trees will never get across and eat the cones under his pine, I tell him. He only says, good friends make good neighbors. From these lines, the speaker is telling that அவரோட நெய்பர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைன் ட்ரீஸாக இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீஸாக இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் வந்து கொஷின்ஸாக வரலாம். இது வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்மளுக்கு டினோட் பண்ணுது. என்னென்னா, ஸ்பீக்கர் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் நெய்பர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 2 பேருக்கும் வந்து எந்த ஒரு சிமிலாரிட்டிஸும் இல்லை, 2 பேரும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஸோ தட் வேறு ட்ரீஸ் இருக்கிறதுனால இது போயிட்டு அந்த ட்ரீயை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, ஆரெல்ஸ் வந்து இது உன்னோட ட்ரீ இது என்னோட ட்ரீன்னு சொல்லி அங்கே கன்ஃபியூஷன்ஸ் வர போகிறதில்ல, அதனால் எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த நெய்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் த குட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது 2 பேத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த வேலி இல்லையா? ஸோ அந்த வேலி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து ஒரு நல்ல நெய்பர்ஹுட்டுக்கு அர்த்தம். ஏன்னா அப்போ தான் எந்த ஒரு சண்டையும் வராது. இது உன்னோட இடம், இது என்னோட இடம், அந்த மாதிரிலாம் சண்டை வராது. ஸோ அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த நெய்பர் நினைக்கிறாரு. பட் ஸ்பீக்கரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தேவையில்லை. எதுக்கு நெய்பர்ஸ்குள்ளே ட்ரீஸ் வச்சும் சண்டை போட போகிறது கிடையாது. இது உன்னோட ட்ரீ என்னோட ட்ரீன்னு சொல்லி சண்டை போடுறது இல்லை. பிகாஸ் 2 பேருதும் வேறு ட்ரீ. நமக்கு எதுக்கு இந்த வால் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீக்கர் ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ். Spring is the mischief in me and I wonder if I could put a notion in his head, why do they make good neighbors? Isn't it where there are cows, but here there are no cows? இங்கே என்ன சொல்ல வராருன்னா, என்னால் முடிஞ்சதுன்னா அவரோட மண்டையில் ஒரு விஷயத்தை புகுத்த வச்சுருவேன். என்னென்னா, அந்த நெய்பர் வந்து என்ன இப்படி சொல்கிறாரு, ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு குட் நெய்பர்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எதனால் ஒரு வால் வந்து நம்மளை ஒரு குட் நெய்பர்ஸாக இருக்க வைக்கணும், எதுக்காக அந்த வால் இருக்கணும், நமக்கு வந்து
என்கிட்டயும் கவ் இல்லை, இல்லை அவர்கிட்டயும் கவ் இல்லை, இருந்துச்சுன்னா கூட என்னோட லேண்டில் வந்து உன்னோட கவ் வந்து கிரேசிங் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நமக்குள்ள இல்லை. தென் வை ஹி இஸ் டெல்லிங் தட் த வால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் லைன்ஸ், பிஃபோர் ஐ பில்ட் அ வால் ஐ வுட் ஆஸ்க் டு நோ வாட் ஐ வாஸ் வாலிங் இன் ஆர் வாலிங் அவுட் and to whom I was like to give offense. Something there is that doesn't love a wall, that wants it down. இதில் என்ன சொல்ல வராருன்னா, பிஃபோர் பில்டிங் அ வால், ஒரு வால் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எதுக்காக நம்ம அதை கட்டுற அப்படிங்கிற பர்பஸ் தெரியணும். வாலிங் இன் அப்படின்னா எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வால்க்கு உள்ளே நீங்கள் வைக்க போகிறீங்களா? இல்லை வாலிங் அவுட் அப்படின்னா யூ ஆர் கீப்பிங் திங்ஸ் அவே, அந்த வால்க்கு அந்த சைடு வெளியவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வால் நீங்கள் கட்டுறீங்களா? இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வால் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு பர்பஸ் இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் ஒரு அன்னெசரியாக எதுக்காக ஒரு வால் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் டு ஹோம் ஐ வாஸ் லைக் டு கிவ் அஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வால் கட்டி வைக்கிறதுனால மேபி இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்வெல்கமிங் திங் ஃபார் அ நெய்பர். ஒரு நெய்பருக்கு வந்துட்டு ஒரு வேளை அவங்க நம்மளை வேணாம் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி ஒரு அன்வெல்கமிங்கான ஃபீலிங் வரும் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஹர்ட்டிங்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதாவது இவருக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் மீன் பண்ணுறாரு. ஸ்பீக்கரோட அந்த ஃபீலிங்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அகைன் ஹீ இஸ் ரிப்பீட்டிங் த சேம் லைன், சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் லவ் அ வால். இது வந்து ஃபர்ஸ்ட் லைனில் யூஸ் பண்ணியிருப்பாரு, அகைன் அதையே யூஸ் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரீஃப்ரைன் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்காக அகைன் போம் லைன்ஸ்லேயே ரிப்பீட் பண்ணி எழுதியிருப்பாங்க, அதுதான் வந்து ரிஃப்ரைன். ஸோ இந்த லைன்ஸில் என்ன சொல்ல வராருன்னா, அவருக்கு அங்கே வால் இருக்கிறது பிடிக்கல, ஈவன் நேச்சருக்கு பிடிக்கல, மற்ற ஹியூமனுக்கு கூட பிடிக்கல, அதனால தான் அந்த வால் வந்து கீப் ஆன் இட் இஸ் டெஸ்ட்ராயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. திஸ் பர்டிகுலர் லைன் இஸ் ரிஃப்ளெக்டிங் த கேரக்டர் ஆஃப் த ஸ்பீக்கர். அவருக்கு வந்து அந்த வால் இருக்கிறது பிடிக்கல. அண்ட் அந்த நெய்பருடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் த குட் நெய்பர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ தட் லைன் இஸ் ரிஃப்ளெக்டிங் த கேரக்டர் ஆஃப் த நெய்பர். அவருக்கு வந்து யார் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண பிடிக்கல, ஒரு ப்ராப்பரான ஃபென்ஸ் இருந்துட்டால் மட்டும்தான் நெய்பர்ஸ் அப்படிங்கிறவங்க கரெக்டான ஒரு பார்டர் லைன்ஸில் இருந்துப்பாங்க, அந்த பவுண்டரிஸில் இருந்துப்பாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ், ஐ குட் சே எல்ஸ் டு ஹிம் பட் இட்ஸ் நாட் எல்ஸ் எக்ஸாக்ட்லி அண்ட் ஐ வுட் ரேதர் ஹி செட் இட் ஃபார் ஹிம்செல்ஃப். இந்த லைன்ஸில் என்ன சொல்ல வராருன்னா, இந்த வால்ஸ் விழுந்ததுக்கான காரணம் வந்து எல்ஸ் அப்படிங்கிறது ஒரு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கிரியேச்சர், மேஜிக்கல் கிரியேச்சர். ஸோ அந்த கிரியேச்சரால் தான் வந்து இந்த வால் விழுதுச்சுன்னு கூட நான் சொல்வேன். அந்த எல்ஸால் விழுகலை அப்படிங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும். பட் ஸ்டில் வந்து நான் அந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங் ஹீ இஸ் டெல்லிங், ஓகே, இந்த மாதிரி எல்ஸால் கூட விழுந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். பட் ஆக்சுவலி ஹீ இஸ் ட்ரைங் டு டெல் தட் அந்த வால் வந்து அன்னெசரி. நேச்சரால் விழுந்திருக்கலாம், இல்லை ஹியூமனால் விழுந்திருக்கலாம், எல்ப்ஸால் விழுந்திருக்கலாம், யாரால் வேணால் விழுந்துட்டு போகட்டும், பட் அந்த வால்ஸ் இருக்கிறது வந்து இட்ஸ் அன்னெசரி அப்படிங்கிறது சொல்ல வராரு. நெக்ஸ்ட் லைன்ஸ், ஐ see him there bringing a stone grasped firmly by the top in each hand like an old stone savage armed. இந்த லைன்ஸில் வந்து அந்த நெய்பர் வந்து அந்த வாலில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு இல்லையா, அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி தெரியறாரு அப்படின்னா, இந்த ஸ்பீக்கருக்கு ஆர்ம்டு அப்படிங்கும்போது நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சண்டைக்காக ரெடியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது எப்படி இருக்குன்னா, ஏதோ வெப்பன் கையில் தூக்கிட்டு வர மாதிரி அவ்வளோ அவருக்கு வந்து அந்த ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறாரு. அந்த வால் எப்படியாவது நம்ம வச்சே ஆகணும், அந்த ஃபென்ஸை வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப டெலிபரேட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இந்த நெய்பர் வந்து அந்த ஸ்டோன்ஸை எடுத்துகிட்டு வர தோணி எப்படி இருக்குன்னா, வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஃபேமாக அந்த ஸ்டோன்ஸை எடுத்துகிட்டு கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி அந்த நெய்பர் வந்து அந்த வால் வைக்கணும் அப்படிங்கிறதுல டெஸ்பரேட்டாக இருக்கார். நெக்ஸ்ட் லைன்ஸ், ஹி மூவ்ஸ் இன் டார்க்னஸ் ஆஸ் இட் சீம்ஸ் டு மீ, not of woods, only the shades of trees. He will not go behind his father's saying. இந்த லைன்ஸில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோன்னா, டார்க்னஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு லிட்ரல் சென்ஸில் எடுத்துக்கூடாது. அவர் இங்கே டார்க்னஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருடைய இந்த நேரோ மைண்டட்னஸ். ஃபாதர் சேயிங் அப்படிங்கும்போது நம்மளோட இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணமோ அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்னாடி இருந்த 4 பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணலாங்கிற மைண்ட் செட்டில் தான் அந்த நெய்பர் இருக்காரு. அதாவது அந்த குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் த குட் நெய்பர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் திங்லேயே வந்து ஹீ ஸ்டிக்கிங் ஆன் இட், ரைட்? தட் இஸ் வை ஹீ இஸ் டெல்லிங் தட் அவர் அதே விஷயத்தையே வந்து ட்ரெடிஷன்ஸையே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த வால் இருக்கிறதா நல்லது, அப்போ தான் அந்த நெய்பர்ஸ் கூட எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு நேரோ மைண்டடோடய இருக்காரு. ஸோ ஹி ஹேஸ் டு பி வெரி ஓப்பன் மைண்டட். ஃபென்ஸ் இல்லைனா கூட நம்ம வந்து நல்ல ஒரு நெய்பர்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு நேரோ மைண்டட்னஸோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபைனல் லைன்ஸ், அண்ட் ஹீ லைக்ஸ் ஹேவிங் தாட் ஆஃப் இட் ஸோ வெல், ஹீ சேஸ் அகேன், குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் குட் நெய்பர்ஸ். ஃபைனலாக அந்த நெய்பர் வந்து என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, அந்த ஃபென்ஸ் இருக்கிறதா ஒரு பெட்டர் நெய்பர்ஸாக வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆக்சுவலி ஹீஸ் கிளிங்கிங் டு தட் ஓல்டு ட்ரெடிஷன். ஃபென்ஸ் இருக்கிறதா பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதையே ஃபாலோ பண்ணிக்கலாங்கிற ஒரு நேரோ மைண்டடோட தான் இருக்காரு. That's why he keeps on repeating it, right? Good friends make good neighbors அப்படின்னு சொல்லிட்டு. That's all from this poem. Thank you for watching. Take care. Bye.